பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் எப்பொழுது மீட்கப்படுவேன்? இந்த பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டெடுப்பவர் யார்? இந்த போராட்டத்திலிருந்து என்னை மீட்டெடுப்பவர் யார்? இந்த காயத்திலிருந்து என்னை மீட்டெடுப்பவர் யார்? நான் எப்பொழுது இந்த சிறையிருப்பிலிருந்து, இந்த கண்ணியிலிருந்து, இந்த வியாகுலத்திலிருந்து எப்பொழுது மீட்டெடுக்கப்படுவேன் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தாலே நான் உங்களை மீட்டு எடுத்து வைத்திருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நான் என் கரத்தில் மீட்டெடுத்து வைத்திருக்கிறேன். சத்துருவின் ஆதிக்கத்திலிருந்து மீட்டெடுத்து வைத்திருக்கிறேன். என்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நான் உங்களுக்கு மீட்பை கொடுத்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். இன்றைக்கு பரிசுத்தமாய் இருக்கிறோமா? நம்முடைய கண்கள் பல இச்சைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கால்கள் போகக்கூடாது என்று சொல்லப்பட்ட பாதையில் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உன்னை நான் மீட்டெடுத்து அழைத்து வைத்திருக்கிறேன். அழைத்தவர் பரிசுத்தரானபடியானால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடையுங்கள் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவர் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் எச்சரிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஒரு தேவ பயம் நமக்குள்ளாடி கடந்து வர வேண்டும். நாம் எப்படி நடக்க வேண்டும், எந்த முறையில் நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும், நாம் நியாய பிரமாணத்தின்படி நடந்து கொள்ளுகிறோமா, நாம் மனுஷனுடைய கட்டளைகளின்படி நடந்து கொள்ளுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். தேவ பயம் உங்களுக்குள்ளாடி கடந்து வரும்போது பாவத்துக்குள்ளாடி போக மாட்டோம், அசுத்தத்தை தேடி போக மாட்டோம். கர்த்தருடைய தேவாலயத்தில் அமர்ந்திருப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டுள்ளது போல அவருடைய தேவாலயத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான வேத வசனமாகிய அழிவில்லா வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை
போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே என்று நமக்கு கற்றுத்தந்தாலும் நாம் இன்றைக்கு எந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? எந்த வார்த்தையை நாம் வீட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கிறோம்? சத்ருவினுடைய வார்த்தையா அல்லது தேவ வசனமா? நாம் இன்றைக்கு இரத்தத்தினால மீட்கப்பட்டு கர்த்தருடைய கரத்தினால நாம் பராமரிக்கப்பட்டு கர்த்தருடைய சிட்டையின் நிழலுக்குள் மூடி மறைத்து வைத்திருக்கிறாரே, அந்த தேவ அன்பு நம்மேல வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதல்லவோ. அந்த தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை மீட்டெடுத்து வைத்திருக்கிறேன். நான் உங்களை விருதாவாய் விடுவதற்கல்ல, நீங்கள் வீணாய் போங்கள் என்று சொல்லுவதற்கல்ல, உங்களை உதாசீனப்படுத்துவதற்கல்ல. நீங்கள் என்னுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். அசுத்தத்தில் கிடந்த உன்னை கழுவி சுத்தப்படுத்தி என்னுடைய கரத்தினால் தாங்கி இந்த நாள் வரைக்கும் உன்னை நடத்தி வந்த தெய்வம் உன்னை பார்த்துத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இனி நீ பாவத்தை தேடி ஓடாதே, இனி நீ அசுத்தத்தை தேடி ஓடாதே. சத்தியம் உள்ள தகப்பன் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளாடி பல பிரச்சனைகளை சத்ருவானவன் கொண்டு வந்து போட்டு குடும்பங்களை ரெண்டகம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை வேறு விரித்தவர் அழைத்திருக்கிறேன். நான் பரிசுத்தரானபடியினால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரக கோட்டைகளை அகற்றுங்கள். உங்கள் குடும்பத்தில் பாரம்பரியமாய் பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த சக்திகளை நான் முறியடிப்பதற்கு உங்களை நான் என்னுடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து வைத்திருக்கிறேன். என்னுடைய கடைசி சொட்டு இரத்தமும் தண்ணீருமாய் இந்த நிலத்தில் விழுந்து, இந்த பூமியில் விழுந்து, இந்த பூமியில் உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களை நான் பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறேனே. ஆனால் அதற்கு ஒரு திட்டமும் சித்தமும் உண்டு. உன்னை தேவ ராஜ்யத்திற்கு கொண்டு போகிறதற்கு அழிவுள்ள வித்தாய் இல்லாமல் உன்னை விதைக்கக்கூடிய வித்தாய், அது முளைத்தெழும்பக்கூடிய வித்தாய் உன்னை நான் மாற்றுவதற்கு நான் இன்றைக்கும் வல்லமை உள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகம் அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை அழிந்து போகாது. இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை தந்து கொண்டிருக்கிறாரே. ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டு, ஆண்டவரே இந்த வார்த்தை என் குடும்பத்துக்குத்தான், இந்த வார்த்தை என் பிள்ளைக்குத்தான், இந்த வார்த்தை என் தொழிலுக்குத்தான், இந்த வார்த்தை என் ஊழியத்துக்குத்தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய மகிமை அங்கு இறங்கப்படும். ஆண்டவருடைய கிருபை அங்கு ஊற்றி கொடுக்கப்படும். ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் தேவனுடைய ஆளுகை பலமாய் இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் சித்தமுள்ள தகப்பராய் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் வாங்கப்பா, என் பிள்ளையை சுத்திகரிங்க ஆண்டவரே, என் பிள்ளையின் மேலே உங்களுடைய இரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே, என் புருஷன் மேலே உங்களுடைய இரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே, என் தொழிலின் மேலே உங்களுடைய இரத்தம் தெளிக்கப்படட்டும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேர் மத்தியிலேயும் ஆண்டவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொன்னது போல இன்றைக்கு உங்களை சுத்திகரிக்க அந்த இரத்தம் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் சிதறி போகக்கூடாது, இனி நாங்கள் வீணராய் போகக்கூடாது, இனி நாங்கள் அகங்காரம் கொண்டவர்களாய் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ கரம் வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை ஆளுகை செய்வீராக. இனி உம்முடைய இரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசட்டும் ஆண்டவரே. சாத்தானிய சக்திகள் எங்கள் குடும்பத்தில் ஆளுகை செய்யாதபடிக்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய்
எங்களை வழிநடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.